ஐசைஸ் போலைஸ் தலைவா, சென்னை மயிலாப்பூர் பொதுக்கூட்டம், கும்பகோணம் பொதுக்கூட்டம், வணிகர் சங்கத்தோட ஆதரவு, டெல்லியிலிருந்து திரும்பி வந்த விவசாயிகள், இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து இந்த போராட்டம் வெற்றியா முடியும்னு எதிர்கட்சிகள் கணக்கு போட்டிருக்காங்களா? பலூன் பலூன் நண்பா, கடையடைப்பு நடந்தாலே பாதி வெற்றி. போதா குறைக்கு போன வாரமே ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க. தொழிற்சங்கங்களோட ஆதரவு இருக்கிறதால முழுமையா அரசு பேருந்துகள் இயக்க முடியாது. பாதிக்கு பாதி ஆட்டோ, ரிக்ஷா, கால் டாக்ஸி போக்குவரத்து குறையும். இப்படி பல விதத்துல எதிர்கட்சிகள் பிளான் போட்டிருக்காங்களாம். சட்டமன்ற எதிர்கட்சியான திமுக தலைமையில கூட்டங்களை போட்டு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்ததால மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அவங்க கூட்டணி கட்சிகள், மாநிலத்தில் ஆட்சி செய்யும் அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்துக்கு கிடையாதான். அது தனி அரசியல் கணக்கா. இன்னொரு பக்கம் தலைவா, மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ராதா மோகன் சிங், பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி அமைச்சர்கள் பலரும் முழு அடைப்பை பத்தி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சதாலேயே போராட்டம் டெல்லி கவனத்துக்கு போயிருச்சுன்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்களா? இதுல அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மாநில அரசுக்கு கூடுதல் தலைவலிக்கே உண்டாக்கிருச்சா? இதெல்லாம் நாங்களாவா சொல்றோம், வெளியில பேசிக்கிறாங்க.